ஹலோ எவ்ரிவன், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மெசேஜஸ் ஃப்ரம் யுவர் ஆன்சிஸ்டர்ஸ். உங்களோட ஆன்சிஸ்டர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இன்னைக்கு வந்து ஜென்ரல் ரீடிங் தான் பண்ணுறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதில் இருக்கிற பிகினிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் உள்ள எல்லா ரீடிங்குமே வந்துட்டு நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். எல்லாருக்குமே வந்துட்டு இது ரெசனேட் ஆகும். ஓகே, வாரியர் உமன். ஸோ உங்களோட ஆன்சிஸ்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களோட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய கிஃப்ட்ஸ் நிறைய இருக்குது. ஓகேங்களா? நிறைய அழகான பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது, நிறைய கிஃப்ட்ஸ் இருக்குது, சர்ப்ரைசஸ் இருக்குது, குட் நியூஸஸ் இருக்குது. அது எல்லாமே வந்துட்டு நீங்கள் இன்ன வரைக்கும் ரிசீவ் பண்ணலை. அது எல்லாத்துலேயுமே ஒரு பிளாக்கேஜஸ் இருக்குது. அதுக்கான மெயின் ரீசன் வந்து பயம். உங்களுக்குள்ள ஏதோ ஒரு பயம் வந்து இருந்துகிட்டே இருக்கு. அந்த பயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு தடை செய்யுது. என்ன பயம்? ஒன்று பாஸ்ட் நினைச்சு பயம். நீங்க வந்து ஒரு பாஸ்ட்ல வந்து ஒரு சில சூழ்நிலைகள்ல இருந்து அதை கம்ப்ளீட் பண்ணாம அந்த ஒரு சூழ்நிலைக்கு ஒரு பீப்புளாக இருக்கட்டும் இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலையை எண்டு பண்ணாம அப்படியே வந்து நீங்க வந்துட்டீங்க, உங்களோட ப்ரெசண்ட்டுக்கு வந்திருக்கீங்க. ஸோ அந்த பாஸ்ட் விஷயங்கள் திருப்பி மறுபடியும் வந்துருமோ, அந்த பாஸ்ட் பீப்புள் பாஸ்ட் ப்ராப்ளம் மறுபடியும் வந்துருமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கு. அப்படி இல்லைன்னா எதிர்காலம் நினைச்ச ஒரு பயம். அப்படி இல்லைன்னா இப்போ கரண்ட்லி யாரை நம்புறது, ஒரு என்னோட லைஃப் எப்படி போகுது, இது மாதிரி ஒரு தேவையில்லாத பயங்கள் வந்துட்டு உங்களுக்கு வரக்கூடிய அந்த ஒரு நல்ல விஷயங்களை வந்து பிளாக் பண்ணுது. உங்களோட எனர்ஜி, உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாமே வந்துட்டு பிளாக்ல இருக்கு இப்போ. ஓகேங்க. சரி, இப்போ உங்களுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களோட உள்ளுணர்வு வந்து கேளுங்க, அதுக்கான பதில் கொடுங்க. சம்டைம்ஸ் வந்துட்டு உங்களோட இன்ட்யூஷன் வந்துட்டு ஒரு செட் ஆஃப் கேள்வி உங்ககிட்டே கேட்கும். அதுக்கு ஒரு ஆன்சர் நீங்க கொடுக்கணும். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா, பிகாஸ் உங்களோட இன்ட்யூஷன் மூலயமா உங்க ஆன்சிஸ்டர்ஸ் உங்களோட கனெக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. உங்களுக்கு நிறைய இடத்துல வந்துட்டு கைடன்ஸாகவும் வார்னிங் சைனாகவுமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேர் வந்துட்டு உங்களோட இன்ட்யூஷன் ஒன்று சொல்லும், ஆனால் நீங்கள் ஒன்று செய்யறேன்னு இருந்திருப்பீங்க. இதை செய்யாதன்னு உங்களோட உள்ளுணர்வு சொல்லியிருக்கும், பட் நீங்கள் அதெல்லாம் கேட்காம அதை செஞ்சு அந்த ப்ராப்ளம்ல போய் மாட்டியிருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ உங்களோட சோல் எனர்ஜி இதை வந்து நீங்கள் பியூராக வச்சுக்கணும். அப்போ தான் வந்துட்டு நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுங்க லைஃப்பில், எவ்வளவோ ஹார்ட் ஒர்க் போடுறீங்க, தூக்கமே இல்லாமல் உழைக்கிறீங்க, ஆனால் அதுக்கான பலன் கிடைக்கல அப்படின்னா பிகாஸ் அந்த சோலும் சரி உங்களோட எனர்ஜி எல்லாமே பிளாக்ல இருந்துச்சு அப்படின்னா எப்படி வந்து உங்களுக்கான அந்த ஒரு பிளெஸ்ஸிங்ஸுங்கிறது கிடைக்கும்? ஸோ இது வந்து ரொம்ப ஒரு சில பேருக்கு இது வந்து என்ன இதை பற்றி தெரியாமல் இருக்குது. ஸோ இன்னைக்கு வந்து இது ரொம்ப ஸ்ட்ராங்கான மெசேஜ், தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? உங்களோட ஆன்சிஸ்டர்ஸ் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கான மெசேஜஸ் கொடுக்குறாங்க. அண்ட் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா பயம், தேவையில்லாத பயம், தைரியம்ங்கிறது இல்லை. சின்ன வயசுல இருந்த தைரியம் இப்போ அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. அதில் இருக்கிற ஒரு 1% கூட இல்லாத அளவுக்கு இப்போ இருக்கீங்க, பயந்துகிட்டே இருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ லைஃப்ல எவ்வளோ சேலஞ்சஸ் பார்த்துட்டு வந்த நீங்க, போல்டா பல பிரச்சனைகளை வந்து தனியா ஃபேஸ் பண்ணிட்டு வந்த நீங்க ஸ்டில் பயம் இல்லாம பயத்தோட இருக்கீங்க. ஐ மீன் இன்னுமே ஏதோ ஒரு காரணத்துல வந்து பயந்துகிட்டே இருக்கீங்க, தைரியம் இல்லாம இருக்கீங்க. ஓகேங்களா? இதுக்கான காரணங்கள் பார்த்தீங்கன்னா ஓவர் திங்கிங் தான் காரணம். உங்க மனசு சொல்றத ஒரு சில டைம்ல வந்து கேளுங்க. நீங்க வந்து எதையுமே வந்து உங்களோட இன்ட்யூஷனா இருக்கட்டும் இல்லை உங்க மனசு சொல்றது எதுவுமே கேட்காம அந்த ஓவர் திங்கிங் பண்றீங்க பாத்தீங்களா, அதை வந்து
அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. ஓவர் திங்கிங் பண்ணிகிட்டே இருக்க உங்களுக்கு வந்துட்டு உங்களோட ரியல் லைஃப்பில் நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த ஒரு டெசிஷனாக இருக்கட்டும், ஜட்ஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே மாறுது. ஸோ அது மட்டும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஏன் இந்த மெசேஜ் இப்போ உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க? அப்போது இனி ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு ஒரு மேஜரான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்ங்கிறது வருது. அதுக்கு நீங்கள் இப்படியே இருக்காதீங்க. ஒரு சில ரிஸ்க் வந்துட்டு நீங்கள் ஃபேஸ் பண்ணணும். தைரியமாக ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஃப்யூச்சரில் வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்து உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும். நீங்கள் ஆசைப்பட்டது வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கான பிளாக்கேஜஸ், இதுதான் பிளாக்கேஜஸ், இதெல்லாம் சால்வ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஒரு பயம் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து அந்த பயத்தை வச்சுட்டு நீங்கள் உங்களே அந்த ஒரு இருட்டு அறையில் வந்து பூட்டிக்காதீங்க. ஃபேஸ் பண்ணுங்க. இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸாக எடுத்துக்கோங்க. உங்களோட டேலண்ட், ஸ்கில்ஸ் இதெல்லாமே கண்டிப்பாக வந்துட்டு அது எல்லாமே பேசணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அந்த பயம்ங்கிறது வந்து உங்களுக்கு இருக்கவே கூடாது. ஏன் அப்படின்னா உங்களோட ஆன்சஸ்டர்ஸ் உங்களுக்கு வந்துட்டு உதவி செய்ய தயாராக இருக்காங்க. உங்களுக்கான ப்ராப்பர் கைடன்ஸ் தராங்க. அண்ட் உங்களுக்கு வந்துட்டு உதவி செய்யறதுக்கு ரெடியாக இருக்காங்க. நீ அந்த பயத்தை தூக்கி போடுங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் அவங்களுக்காக வந்துட்டு அவங்க கிட்ட ப்ரேயர் வைங்க. ஒரு மனசார வந்துட்டு ப்ரே பண்ணணும்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? மனசார ப்ரே பண்ணுங்க. அண்ட் நிறைய ரிக்வெஸ்ட் ஆல்சோ நீங்கள் வந்து வைக்கலாம். டெஃபினட்டாக வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சரி, உங்களோட லைஃப்பில் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. சரி, லுக் அட் த கார்ட். கிராக்ட் ஓப்பன். இட் இஸ் ஹேப்பனிங் ஃபார் யூ, நாட் டு யூ. அதாவது இப்போது ரீசன்ட் டைமில் வந்து ஒரு சில பேருக்கு வந்துட்டு ஒரு மேஜர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கும் உங்கள் வாழ்க்கையில். அதாவது நீங்கள் ஒருத்தவங்களை ரொம்ப நம்பியிருப்பீங்க, வெரி க்ளோஸ் டு ஹார்ட் வச்சுருப்பீங்க. அவங்க தான் உங்களுக்கு எல்லாமே அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து சொல்லியிருந்திருக்கலாம். பட் அந்த பர்சன் பண்ணின ஒரு வேலைனால, அவங்க பண்ண ஒரு விஷயம் உங்களால் லைஃப் லாங் அவங்கள மன்னிக்கவும் முடியல, மறக்கவும் முடியல. இப்போ திடீர்னு அந்த பர்சன் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டாலுமே வந்துட்டு நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணாமல் இருக்கீங்க. அப்படியே சரி, ஒரு சில பேர் நீங்கள் அவங்கள மன்னிச்சுட்டீங்கன்னாலுமே அவங்க உங்க முன்னாடி வந்தாங்க அப்படின்னா அந்த பழைய பாசம், அந்த ஒரு அஃபெக்ஷன், கேர் எதுவுமே இல்லாமல் இருக்கீங்க. இது எல்லாமே வந்துட்டு ஒரு நீங்கள் க்ளோஸ் டு ஒன்னா நினச்சவங்க எல்லாம் தனியாக பிரிஞ்சு போயிருப்பாங்க. இவங்கெல்லாம் எனக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லைன்னு நினச்சவங்க உங்களோட இப்போ க்ளோஸாக இருக்கலாம். இது அத்தனையுமே வந்துட்டு உங்களுடைய ஆன்சஸ்டர்ஸ் வந்துட்டு உங்களுக்காக பண்ணின ஒரு விஷயம். இது வந்து ஒரு பிளெஸ்ஸிங்ஸ். அப்போ உங்கள் ஆன்சஸ்டர்ஸ்க்கு தெரியும் உங்களுக்கு யார் நல்லவங்க, யார் கூட இருந்தால் உங்கள் லைஃப் பெட்டர். நீங்கள் இவ்வளோ நாளாக வந்துட்டு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸில் வந்து இருக்கீங்க. ஒரு டாக்ஸிக்கை வந்துட்டு நீங்கள் நல்ல பர்சன் நினச்சிட்டு அவங்களோட சுற்றிக்கிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கூட அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. பட் ஒரு நல்ல பர்சனை நீங்கள் ஒதுக்கி வச்சுருக்கீங்க. ஸோ இட் இஸ் த டைம். உங்களுக்கு பல டைம் வார்னிங் கொடுத்துருக்காங்க, பல டைம் மெசேஜஸ் கொடுத்து நீங்கள் கேட்கல. அதுக்காக தான் வந்து ஒரு சில விஷயம் நடந்திருக்கு. அண்ட் ஒரு சில பேருக்கு இது ஆல்ரெடி நடந்திருக்கும். அப்படி இல்லை, எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடக்கலை அப்படின்னா வெரி சூன் வந்து அந்த ஒரு விஷயம் நடக்கும். ஓகேங்களா? ஸோ மேபி வந்து பிகினிங்கில் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப வந்து ஒரு உங்களால் அக்செப்டே பண்ணிக்க முடியாமல் இருக்கும். பட் சூனர் நீங்கள் சீக்கிரமாக அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது வந்து இது எல்லாமே வந்து உங்களை ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாக மாற்றணும். யூ ஆர் அ ஃபைட்டர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஆர் நாட் அ லூசர். நீங்கள் லூசர்லாம் கிடையாது, நீங்கள் ஒரு ஃபைட்டர். உங்களுக்குள்ளார வந்து ஃபைட்டிங் ஸ்பிரிட் இருக்கு, அந்த எனர்ஜி இருக்கு. அது உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ உங்கள் ஆன்சிஸ்டர்ஸ்க்கு தெரியுது. அண்ட் உங்களோட ஆன்சிஸ்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபைட்டராக தான் இருந்திருப்பாங்க. லைஃப்பை போல்டாக வந்துட்டு ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, கால்குலேட்டிவாக இருந்திருப்பாங்க, யார் எங்கே வைக்கணுங்கிறதுல கரெக்டாக இருந்திருப்பாங்க. அதைத்தான் உங்களை பண்ண சொல்கிறாங்க. ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆன்சிஸ்டர்ஸோட ஒரு லைஃப் ஸ்டைலை வந்து எடுத்துக்கோங்க, எப்படி வாழ்ந்தாங்க. ஓகேங்களா? எவ்ரிதிங் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஓகே,
இனி வரக்கூடிய அப்கமிங் டேஸில் வந்துட்டு மேஜர் சேஞ்சஸ் வரும். அது எல்லாமே உங்களை ஒரு ஸ்ட்ராங் பர்சன், ஒரு ஃபைட்டராக வந்து மாற்றுறதுக்கு தான். ஓகேங்களா? என்னென்ன விஷயங்கள் நடக்குதோ அது அப்படியே நடக்க விடுங்க. அது உங்களோட வாழ்க்கைக்கு ஒரு முன்னேற்றத்துக்கு, உங்களோட கர்மாக்காக தான். ஓகேங்களா? கண்டிப்பாக நடக்கும். ஸோ வந்து ஓகே, என்னோட லைஃப்பில் அதுவாக நடக்குதுன்னு சொல்கிறாங்களா, நடந்துட்டு போட்டும், அப்படியே விட்டுறலான்னு இருக்கக்கூடாது. ஒரு சில பர்சன்ஸ் உங்களை விட்டு விலகுறாங்கன்னா ஹோல்டு பண்ணாதீங்க. பட் அட் த சேம் டைம் வந்துட்டு அந்த இடத்துல என்ன முடிவு எடுக்கணும், என்ன டெசிஷன் எடுக்கணும், அது ரொம்ப ஸ்ட்ராங், இம்பார்ட்டண்ட். அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகேங்களா? உங்களோட ஆன்சிஸ்டர்ஸ் உங்களுக்கு வழிகாட்டுவாங்க, ஒரு சில விஷயங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் மீதியெல்லாம் நீங்கள் தான் பண்ணணும். ஓகே, நீங்கள் ஸ்டெப் எடுக்காமல் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து என்ன மேம் நீங்கள் சொன்னீங்க எதுவும் நடக்கலை அப்படிலாம் வந்து யாரும் வந்து சொல்லக்கூடாது. ஓகேங்களா? ஸோ வந்து நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும். உங்களோட ஆன்சஸ்டர்ஸ் வழி காமிப்பாங்க, இதான் பிரச்சனைன்னு சொல்லுவாங்க, பிளாக்கேஜஸை விலகி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன முடிவு எடுக்கிறீங்க, இட்ஸ் அப் டு யூ. உங்களோட முடிவில் தான் உங்களோட ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் வந்து இருக்க போகுது. சரி, இதுதான் என்ன சொல்கிறாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டெப் எடுங்க. யூனிவர்ஸ் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணலை, எனக்கு வந்துட்டு எதுவுமே செய்யலை. நீங்கள் என்ன ஸ்டெப் எடுத்தீங்க போல்டா? மெனி டைம்ஸ் வந்துட்டு ஒரு சில விஷயங்கள்ல இருந்து விலகிருங்கன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் விலகிருக்கீங்களா? உங்களோட வாழ்க்கைக்கு போல்டா தைரியமாக நீங்கள் ஸ்டெப் எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எடுத்திருக்கீங்களா? ஒரு சில பேருக்கு வந்துட்டு உங்களோட கெரியர் விஷயத்தில் ஒரு மேஜர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்கும். பட் ஆனால் ஏதோ ஒரு ஃபேமிலி ரீசன் இல்லைன்னா வேறு ஏதோ ஒரு ரீசன் சொல்லி அந்த பெரிய வாய்ப்பை நீங்கள் தட்டி கழிச்சிருக்கீங்க. பிகாஸ் வந்து எதர் வந்து ஃபேமிலி ரீசன் ஒரு எனி அதர் ரீசன் இருக்கும். அப்படி இல்லைன்னா நான் வந்து அவ்வளோ ரிஸ்கெல்லாம் எடுக்க மாட்டேன், நான் சேஃப் ஜோன்லேயே இருக்கணும். ஸோ இது வந்து உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங் மெசேஜஸ். யூ கோ ஃபர்ஸ்ட், த யூனிவர்ஸ் வில் கேட்ச் யூ. ஓகேங்களா? நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுடைய மூமெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பவுண்டரிஸ். Where do you need to establish a better boundaries? உங்களோட ஆன்சஸ்டர்ஸ் உங்களுக்கு சொன்னது நான் முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா, யாரை எங்கே வைக்கணும். உங்கள் லைஃபோட ஒரு பவுண்டரி இருக்கணும். உங்களுக்கு கிட்ட இருக்க அந்த நியர் சர்க்கிளில் யார் இருக்கணும், அவுட்டர் சர்க்கிளில் யார் இருக்கணும், யார் இருக்கவே கூடாது அந்த சர்க்கிளில். நீங்கள் தான் முடிவு பண்ணணும். எல்லாத்துக்குமே வந்துட்டு யூனிவர்ஸ் ஆன்சஸ்டர்ஸ் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஸோ வந்து இந்த ஒரு ஐ ஓப்பனிங் மூமெண்ட் வந்துட்டு வெரி சூன் வந்து நடக்குங்க. ஓகேங்களா? ஸோ உங்களோட ஆன்சஸ்டர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற ஸ்ட்ராங் மெசேஜ், அந்த ஐ ஓப்பனிங் மூமெண்ட் வந்து நீங்கள் பவுண்டரிஸ் இது வரைக்கும் உங்கள் லைஃப்பில் செட் பண்ணாமல் வச்சுருக்கலாம். யார் வேணால் உங்கள் லைஃப்பை லீட் பண்ணலாம், யார் வேணால் என்ன வேணால் சொல்லலாம் அப்படின்னு ஃபுல் பெர்மிஷன் கொடுத்து வச்சுருக்கீங்க. பட் இனிமேல் வந்துட்டு பவுண்டரிஸை நீங்கள் கிரியேட் பண்ணுவீங்க. யூ வில் பிகம் அ ஃபைட்டர். அண்ட் உங்களுக்குள்ளார வந்துட்டு உங்களோட எனர்ஜியிலேருந்து எல்லாமே போல்டாக ஆரம்பிக்கும். அந்த ஃபயர் எனர்ஜி உங்களுக்குள்ளார ஆக்டிவேட் ஆகும். ஓகேங்களா? திஸ் இஸ் வெரி வெரி ஸ்ட்ராங் மெசேஜ். ஸோ உங்களோட ஆன்சிஸ்டர்ஸாக இருக்கட்டும், யூனிவர்ஸாக இருக்கட்டும், உங்கள் கூடயே இருக்காங்க, உங்களுக்கு வழிகாட்டுறாங்க. பட் ஆனால் நீங்கள் ஸ்டெப்பு எடுத்து வைக்கணும். அவங்களே எல்லாம் செஞ்சுருவாங்கன்னு நீங்கள் அப்படியே லேசியாக இருந்துட்டு எல்லாத்தையும் கிவ் அப் பண்ணிட்டு உங்கள் சைடில் எந்த ஸ்டெப்பும் எடுக்கலை அப்படின்னா நோ யூஸ். ஓகேங்களா? ஸோ நிறைய மேஜர் சேஞ்சஸ், மேஜர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ், பிளஸ்ஸிங்ஸ் எல்லாமே வருது. ஈவன் குட் நியூஸ் ஆல்சோ வெரி சூன் நீங்கள் ரிசீவ் பண்ண போகிறீங்க. ஸோ வந்து டெஃபினட்டாக வந்துட்டு ஸ்டே பாசிட்டிவாக இருங்க. உங்கள் ஆன்சிஸ்டர்ஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜஸாக இருக்கட்டும், கைடன்சஸாக இருக்கட்டும், ஸ்ட்ராங்காக எடுத்துக்கோங்க. டெஃபினட்டாக வந்துட்டு இது உங்கள் லைஃப்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். இதோட டீப்பாக ரீடிங் நான் தெரிஞ்சுக்கணும், என்னை பற்றின நான் பர்சனலாக நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட பர்சனல் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அது வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ டெஃபினட்டாக வந்துட்டு பர்சனல் ரீடிங் நீங்கள் புக் பண்ணுங்க அப்படின்னா உங்களோட டீப் ரீடிங்ஸை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச்.